கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். அவர் நாமங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்தலாம். நம் வாழ்க்கையில் தேவன் இடைப்படாவிட்டால் நம் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம் என்பதை உணர்ந்தவர்களாக, இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது என்பதை உணர்ந்தவர்களாக, இந்த ஜீவன் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது அவருடைய கிருபை என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதிக்கலாம். எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம் தகப்பனாக இருப்பதற்காக நாம் அவரை ஆராதிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாக, வாக்கு மாறாதவராக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருப்பதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். இருந்த இடங்களிலே கண்களை மூடி நம் இருதயத்தை அவர் சமூகத்தில் நாம் ஊற்றி விடலாம். நம் ஒவ்வொரு நிலையம் எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தலாம். இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நமக்கு மறுபடியும் கிடைக்குமோ கிடைக்காத தெரியாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நீவாக கொடுத்த இந்த ஜீவன், அதை அவருக்காக நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ நல்லவராக வல்லவராக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில பலனாக, எங்கள் கேடகமாக, எங்கள் துருகமாக ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்கள் கூடவே இருக்கிறீங்களேப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாவிகளா இருக்கையில எங்களை தேடி வந்து மீட்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் இருப்பவர்கள் எங்களில் இருக்கிறவர் நீ பெரியவராக ஆண்டவரே இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளாக எங்களையே உடைய கண்கள் நோக்கி கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, எந்த நேரத்தில் என்ன தேவைகள் எங்களுக்கு உண்டு என்பதை ஆண்டவரே எங்களுக்காக போராடி பெற்றுக்கொள்ளுகிற தேவனாக ஆண்டவரே நீங்கள் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை கிருபைகள் ஆண்டவரே, இந்த கிருபையினால் நாங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறோமே, அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிருபையினாலே நாங்கள் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக எங்கள் வாழ்க்கையில செயல்படுபவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. இந்த கர்த்தரை தெய்வமாக நாங்கள் கொண்டிருப்பதற்காக பாக்கியவான்கள் ஆண்டவரே. கடந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, எத்தனை கிருபைகள், எத்தனை நன்மைகளையா, அதுக்கு தகுதி அற்றவர்களாக நாங்கள் இருந்த போதிலும் கூட தகப்பனே, எங்களை தேடி வந்து எங்களை மீட்டவரே, எங்களை ரட்சித்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளந்திரே எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இயக்கங்களை எல்லாம் அறிந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இது எங்களுக்கு முடியாது, எங்களால் கூடாது, இது எப்படி ஆகும் என்று நாங்கள் கலங்கின நேரெல்லாம் ஆண்டவரே எங்களை ஆற்றி, எங்களை தேற்றி, எங்களை அரைவணைக்கிற கர்த்தராக எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நாமம் மாத்திரம் மேலான நாமமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 1000 நாவுகள் இருந்தால் கூட போதாதே தகப்பனே. இயேசுவின் நாமம் மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வான நாமத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது நன்றமானது, அது தேனிலும் மதுரமானது. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் மதுரமானது.
ரட்சிக்க முடியாதே ஆண்டவரே, Thank you. பாவங்களை மன்னிக்க முடியாதே ஆண்டவரே. Hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை கிருபைகள், எத்தனை நன்மைகள் ஐயா. நாங்கள் நிலைப்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய கிருபையா இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் கடந்து வருவது உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே. எத்தனை பலவீனங்கள், எத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே எங்களுக்கு என்ன நடக்குமோ, இது இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்று நாங்கள் கலங்கின வேலையெல்லாம் ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைத்து ஆண்டவரே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஒரே வாக்கு மாறாது எங்கள் கர்த்தரப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களால் ஒன்றுமே சாதிக்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய துணை இருந்தால் தான்ப்பா எங்களால் எல்லாமே செய்ய முடியும் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன எங்கள் வாக்கு மாறாத கர்த்தரப்பா. நீ வார்த்தையினாலே எங்களை ஒவ்வொரு நாள் அரவணைக்கிறீங்க. நீ வார்த்தையினாலே எங்களை தேற்றுறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறீங்க. எங்கள் ஆண்டவரை குடும்ப வாழ்க்கையில் தேவைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. அனுதின தேவைகள் அதிகம், எல்லாவற்றிலும் நீங்கள் கூடவே இருக்கிறீங்களப்பா ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட எத்தனை நன்மைகள் நீங்கள் செய்திருக்கிறீங்க ஐயா. அதெல்லாம் நினைத்தவர்களாக ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கலாம். எத்தனை நன்மைகள், கடந்து வந்த பாதைகள் நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் எப்படியாக நம்ம வழி நடத்தினார். அதற்கு தகுதி அற்றவர்களாக நம்ம இருந்த போதிலும் கூட நம்மை தேடி வந்து நம்மளை மீட்ட கத்த, நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்த்த என் தேவன் ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க பாராட்டின கிருபைகள் அந்த எத்தனை எத்தனை ஆயிரம் ஆண்டவரை. எங்கோ தூர இடத்துங்கள்ல பிள்ளைகள் இருந்தா கூட ஆண்டவரை எங்கள் ஜபத்தை கேட்டு அவர்களை வேலி அடைக்கிறீங்களேப்பா. சோதரிக்கும் எங்கள் மீது வைத்த அன்பு நிமித்தம் ஆண்டவரை எல்லாரையும் நீங்க பாதுகாக்கிறீங்களேப்பா. எங்கள் ஒவ்வொரு நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்க. எத்தனை நன்மைகளையா ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில செய்து வருகிறீங்க. அதுக்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிற தேவனாக ஆண்டவரே எங்களை வழி நடத்துபவராக இருப்பதற்காக சோதரிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஆண்டவரை அலைந்து திரிந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரை. எங்களை தேடி வந்து மீட்டவர், எங்களை காண்கிற தேவன் நீங்கள். யார் மறந்தாலும் எங்களை மறவாத நல்ல நாதனாக எங்கள் வாழ்க்கையில் இருப்பவர் சோதரிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி, நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கலாம். வாய்களை திறந்து எதை ஒன்றும் செய்யேன் என்னை மீட்ட எஜமானரே, என்னை மீட்ட எஜமானரே. நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. பரதேசியாய் திரிந்தேனையா, பரிவோடனை அழைத்தீரையா. பரதேசியாய்
இருந்தால் ஆண்டவரே மறவாத தேவன். ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரை உம்மை விட்டு தூரம் போனா கூட ஆண்டவரே எங்களை தேடி வந்து எங்களை மீட்டவர் நீங்க. பரதேசியை போல அலைந்து திரிந்து எதையோ நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு எங்களை சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிற தேவன் ஐயா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் இம்மட்டும் கனப்படுத்தி வர்றீங்களா, அதுக்காக சோத்தரிக்கிறார் ராஜா. நன்றி ஆண்டவரே. பாவிகளாய் நாங்கள் வாழ்ந்த போதில் எங்கள் பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே கடலின் ஆழத்திலே எங்கள் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரை அமிழ்த்தி போட்டு எங்களை இம்மட்டும் வாழ வைக்கிற உடைய கிருபைக்காக நன்றி ஐயா. இரக்கத்துக்காக நன்றி. எங்களை மன்னித்து எங்களை உமக்காக எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்களே, அதுக்காக சோத்திரம் ஆண்டவரை. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்கென்று எடுத்து கர்த்தர் நீங்கள் பயன்படுத்துங்க ஐயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரை. எங்களுக்கு போதிங்க ஆண்டவரை, வழி நடத்துங்கப்பா. எங்களுடைய சுயபலத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை எங்களுக்கு உணர்த்துங்க அப்பா. எங்களுக்கு உணர்த்தி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை ஏந்தி எங்களை தாங்கி எங்களை சுமந்து எங்களை தப்புவித்து வருகிறீரே, அதுக்காக நன்றி நன்றி ஐயா. இந்த ஜெப வேலை முழுவதும் கூட ஆண்டவரை நீங்கள் எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை கூட கர்த்தர் நீங்கள் வழி நடத்தி வரீங்க. இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறதப்பா. எல்லாவற்றின் மத்தியில் நீங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்பா. நீங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவர். வெறுமையாக விட மாட்டீங்க ஐயா. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரை. ஏற்ற வேளையில் ஆண்டவரே உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ளாக நாங்கள் அடங்கி இருக்கத்தக்கதாக நீர் கொடுக்கிற ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். அப்படியாக நீங்கள் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.